தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் தாலுகா, நாச்சியார் கோவில் அருகில் 66 கொத்தங்குடி என்ற வைப்பு தலமான கிராமத்தில் அமைந்துள்ள அழிவு நிலைக்கு வந்துவிட்ட ஸ்ரீ கோடீஸ்வரர் ஆலய உழவாரப் பணி சென்ற வாரம் 8/2/2026 ஞாயிறு அன்று 150க்கும் மேற்பட்ட சிவனடியார்களால் உழவாரப் பணி செய்து அழிவு நிலையில் இருக்கும் ஆலயத்தை ஓரளவுக்கு வெளி உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். யார் வருவாரோ என்று கோடீஸ்வர பெருமான் காத்திருக்கிறார். கருங்கல்லால் ஆன ஆலயம், பெயரோ கோடீஸ்வரர். வாருங்கள், ஒரு கை கொடுங்கள், புதுப்பிக்கலாம், பழைய ஆலயத்தை காப்பாற்றலாம். வணக்கம். தஞ்சை மாவட்டம் என்றாலே கல்லெல்லாம் பேசும், கல்லெல்லாம் பேசும். ஒரு மலையே இல்லை, அத்துணை மலைகளும் இன்றைக்கு ஆலயங்களாக சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கட்டியிருக்கிறார்கள். கட்டுவதற்கான காரணம் இருந்திருக்கும், நமக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம். எவ்வளவு சிற்பங்கள், எவ்வளவு சிற்பங்கள் கலை நுணுக்கத்தோடு கட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே जन्मजदुःखविनाशकलिङ्गं प्रणमामि सदा शिवलिङ्गं देवमुनिप्रवराचितलिङ्गं कामदहनकरुणाकरलिङ्गं रावणदर्पविनाशनलिङ्गं प्रणमामि सदा शिवलिङ्गम्. நாச்சியார் கோவிலை அடுத்த 66 கொத்தங்குடி என்ற கிராமம். இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு கோடீஸ்வரர் என்று திருநாமம். பாருங்கள் பாருங்கள், என்ன விந்தை, என்ன விந்தை! கோடீஸ்வரர் என்று திருநாமம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு பூஜை இல்லாமல், புனஸ்காரம் இல்லாமல், வழிபாடு இல்லாமல், மக்கள் வழிபாடே இல்லாமல் ஒரு கருங்கல்லாலான ஆலயம், பிரம்மாண்டமான கருங்கல்லாலான ஆலயம். இன்றைக்கு ஒரு 10 கோடி ரூபாய் செலவு செய்தால் இந்த ஆலயத்தை கட்ட முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. இவ்வளவு பெரிய ஆலயம் இன்றைக்கு பாழ்பட்டு இருக்கிறது. இதோ இங்கே பாருங்கள், அருகாமையிலே 5 அடிக்கு மேற்பட்ட சுற்றளவு கொண்ட அரச மரம் முளைத்திருக்கிறது. இங்கே 150 அடி உயரம் அந்த அரச மரம் இருந்திருக்கிறது. வேறெல்லாம் உள்ளே ஓடிப்போய் கருங்கலால் இருப்பதன் காரணமாகவே அந்த ஆலயம் சிதையாமல் இன்றும் காட்சி கொண்டிருக்கிறது. செங்கல்லால் கட்டியிருந்தால் 1000 முறை அது தகர்ந்து போயிருக்கும். கருங்கலாலான கோயிலும் நம்மை இன்று நமக்கு நம்முடைய முன்னோர்களுடைய கலாச்சாரத்தை, தர்மத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஆலயத்தின் ஆண்டவனுடைய பெயர் கோடீஸ்வரர். இங்கே கோடீஸ்வர பெருமான் இல்லை. காரணம்,
மக்கள் வழிபாடு செய்யவில்லை. அது யார் குற்றம்? நம்முடைய குற்றம். வழிபாடு செய்திருந்தால் ஆண்டவன் இங்கே இருந்து எல்லோருக்கும் அருள்பாலித்து கொண்டிருந்திருப்பார். எனவே நாம் வரவில்லை, நாம் விட்டுவிட்டோம். அவர் எங்கேயோ புலம்பெயர்ந்து போய்விட்டார். எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை. இறைவனும் இல்லை, இறைவும் இல்லை. ஆண்டவனுடைய திருநாமமோ கோடீஸ்வரர், அம்பாளுடைய திருநாமம் கோடீஸ்வரி அம்பாள். யாருமே இல்லை. ஆனால் ஒரு விந்தை விந்தை விந்தை. இந்த ஆலயத்தை காப்பதற்காக யாராவது வாட்ச்மேன் தேவையில்லையா? வாட்ச்மேன் இல்லைன்னா இன்னும் மோசமாக போயிருக்கும். ஒரே ஒரு நந்தியம்பெருமான் உயிரை கையில் பிடித்து கொண்டு, நான் இதெல்லாம் சாதாரணமாக பேசுகிறது, யாராவது அடியார்கள் மனம் புண்படு மாதிரி இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், வேறு எனக்கு வார்த்தைகள் தெரியவில்லை. அந்த நந்தியம்பெருமான் தன்னுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு இன்றோ நாளையோ என்று யாராவது ஒரு வரமாட்டாரா என்று நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய ஆவியை விடும் நேரத்தில் இங்கே 250க்கும் மேற்பட்ட அடியார்கள் சென்ற வாரம் வந்து இங்கு இந்த ஆலயத்தை ஓரளவுக்கு சீர் செய்திருக்கிறார்கள். இதை முற்றுமாக பிரித்து வேலை செய்ய வேண்டும். யார் எங்கே பிறந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. யாராவது அன்பர் வருவார் கண்டிப்பாக. அவர் பெயர் கோடீஸ்வரர் இல்லையா? அந்த கோடீஸ்வரரை காப்பதற்கு பிச்சைக்காரர்களாகிய நாம், யாராவது ஒரு பிச்சைக்காரன் கண்டிப்பாக வருவான். அந்த பிச்சைக்காரன் கோடீஸ்வரரை காப்பாற்றுவான். அவன் கோடீஸ்வரரை காப்பாற்றால் அவன் கோடீஸ்வரன் ஆகிவிடுவான். இதுதான் தர்மம், இதுதான் தர்மம், இதுதான் தர்மம். கண்டிப்பாக யாரோ ஒரு கோடீஸ்வரன் ஆகப் போகிறான். ஒரு கோடீஸ்வரன் இல்லை, பல கோடீஸ்வரர்கள் சேர்ந்து இந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்ய இருக்கின்றார்கள். அறுபத்தி கொத்தங்குடி என்ற நாமம். இங்கே ஞானசம்பந்த பெருமான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்டவனை பாடி வைப்புத்தலமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய புத்திர பாக்கிய தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. குழந்தை பேர் இல்லாதவர்கள் அத்தனை பேர் இங்கே வந்து இங்கே அருகாமையில் இங்கேருந்து ஒரு 50 தூரத்திலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அங்கே வந்து இறைவனை வழிபட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. எனவே புத்திர பாக்கியத்தை பெறுங்கள், புண்ணியத்தை தேடுங்கள், இந்த ஆலயத்தை வந்து சீர்திருத்தம் செய்யுங்கள். வாருங்கள் 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 என்று உங்களை மன்றாடி உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி உங்களை அழைக்கிறோம். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். அரியேனே சிவனே உன்னை போற்றிட, அரியேனே சிவனே உன்னை போற்றிட, அறியாமை அறிந்தே என்னை ஏற்றிடு, அறியாமை அறிந்தே என்னை ஏற்றிடு, உன்னுள்ளே என்றும் வாழ்பவனை, மாயத்தின் வாயில் வீழ்பவனை நீயே காப்பாற்று. இந்த ஆலயம் எங்கு இருக்கிறது என்றால் நாச்சியார் கோயில், கும்பகோணம் வட்டம் நாச்சியார் கோயில். உலகம் எல்லாருக்கும் தெரிந்த கல்கருடன் இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. 66 கொத்தங்குடி. யாராவது ஒருவருக்கு இந்த ஊரை பற்றி, இந்த ஆலயை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், தொடர்பு வேண்டும் என்றால் வலசை ஜெயராமன் 9444 279696 9442799696 வலசை ஜெயராமன் தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், இந்த ஆலயத்தை நொடிப்பொழுதில் காப்பாற்றி விடலாம், நொடிப்பொழுதில் காப்பாற்றி விடலாம். வாருங்கள் வாருங்கள். நன்றி நன்றி நன்றி.
உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய், தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.